கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? பழைய காரியங்களை உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா முந்தினவைகளை, போன வருஷம் இப்படி நடந்துட்ட, கொரோனா நேரத்தில் இப்படி நடந்துட்ட, என்னுடைய சொத்தை ஃபுல்லா எழுதி வாங்கிட்டாங்களே, என் வாழ்க்கை ஃபுல்லா காணாம போச்சே, எல்லாமே நஷ்டமாய் போச்சே அப்படின்னு சொல்லி பழைய காரியங்கள் உட்கார்ந்து சிந்தனையில கொண்டு வந்து உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். நம்ம நினைக்காம இருக்கும்போது நம்முடைய தேவன் நமக்கு புதிய வாசலை திறந்து தருவார். இந்த வருஷத்தினுடைய ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பழைய காரியங்கள் யோசிக்கிறதெல்லாம் விட்டுணும். ஹல்லேலூயா. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்ம சிந்தனையிலே தேவையில்லாத காரியங்கள் வரக்கூடாது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அற்புதம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல நாம் அர்ப்பணிக்கும் போது கண்டிப்பா நம்முடைய தேவன் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதே அது தோன்றும் என்கிறார். இப்பொழுதே, இந்த செகண்டே, இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரமான வழி இருக்கு. இப்ப நம்ம லேட்டஸ்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு போர் ஓடணும் அப்படிம்போம், தண்ணி வேணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யலாம் சொல்லி உட்காந்து யோசிப்போம்.